அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கும் கோவில் காளையார் கோவில் தான். வாங்க பார்க்கலாம். திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி என்பது போல இந்த காளையார் கோவில் தளத்தில் பிறந்தாலும் இறந்தாலும் முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். தமிழ்நாட்டில் உள்ள தேவாரா பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 200வது ஆலயம் ஆகும். மேலும் தேவாரா பாடல் பெற்ற பாண்டிநாடு தலங்களில் இது 10வது தலமாகும். கஜபுஷ்கரணி, யானைமடு, சிவகங்கை காளி தீர்த்தம், விஷ்ணு தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், கௌரி தீர்த்தம், ருத்ர தீர்த்தம், லட்சுமி தீர்த்தம், சுதர்சன தீர்த்தம் இங்கு உள்ளன. இந்த ஆலயத்தின் முன்பாக 2 கோபுரங்கள் உள்ளன. ஒன்று பெரியதாகவும் மற்றொன்று சிறியதாகவும் அமைந்துள்ளது. பெரிய கோபுரத்தை முதலாம் சுந்தரபாண்டியனும் சிறிய கோபுரத்தை மருதுபாண்டியர்களும் கட்டியுள்ளனர். இங்கு சோமேஸ்வரர், சொர்ணகாளீஸ்வரர், சுந்தரேஸ்வரர் என்று 3 சிவன் சன்னதிகளும், சவுந்தரநாகி, சொர்ணவள்ளி, மீனாட்சி என 3 அம்மன் சன்னதிகளும் தனித்தனியாக அமைந்துள்ளது. இந்திரன் தனக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்க பல ஆயிரம் சிவாலயங்களை வழிபட செய்ய வேண்டியிருந்தது. அதன் ஒரு பகுதியாக இங்கு வந்து வழிபட்டான். இத்தலத்தில் வழிபட்டதும் 1000 சிவாலயங்களை வழிபட்ட பலன் கிடைத்ததாக உணர்ந்தான். இதன் அடிப்படையிலேயே இங்கு 1000 லிங்கங்களால் உருவான சகஸ்ரலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தைப்பூசம் அன்று சொர்ணகாளீஸ்வரருக்கும், வைகாசி விசாகம் அன்று சோமேஸ்வரருக்கும், ஆடிப்பூரம் அன்று சொர்ணவள்ளி அம்மனுக்கும் தேர் திருவிழா நடைபெறும். திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி என்பது போல இந்த காளையார் கோவில் தளத்தில் பிறந்தாலும் இறந்தாலும் முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். மேலும் பூர்வ ஜென்ம பாவத்தை விளக்கும் சக்தி இத்தல இறைவனுக்கு உண்டு. சொர்ண காளீஸ்வரரை வழிபட்டால் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை. சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். யானை மடு இந்திரனின் வாகனமான வெள்ளை யானைக்கு ஐராவதம் என்று பெயர். இந்த யானை தான் பெற்ற சாபத்தால் இத்தல இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தது. மனிதனின் பார்வையில் படக்கூடாது என்பது இந்த யானைக்கான விதி. ஆனாலும் ஒரு மனிதன் அந்த யானையை பார்த்து விட்டான். இதனால் அந்த யானை தன்னுடைய தலையால் பூமியை முட்டி பாதாளத்திற்குள் நுழைந்தது. யானை முட்டியதில் ஏற்பட்ட பள்ளத்தில் தண்ணீர் பெருகி இங்கு ஒரு தீர்த்த குளம் உண்டானது. இதற்கு யானை மடு என்று பெயர். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தளம்தான் இந்த காளையார் கோவில். இங்கே கோவிலில் வந்து 2 கோபுரம் இருக்குது. ஒரு கோபுரம் பெருசாகவும் இருக்குது, ஒரு கோபுரம் சிறுசாகவும் இருக்குது. 1000 சிவாலயங்களை வழிபட்டதற்கு சமம் இங்கே உள்ள நீங்கள் ஒரு காளையார் கோவிலில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டிங்கன்னா. இவ்வளோ சக்தி வாய்ந்த தலத்திற்கு நாமும் செல்வோமா? சிவாலயங்கள் 1000 சிவாலயங்களை வழிபட்ட பலனை ஒரே கோவிலில் பெறுவோமா? நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதிகளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதிகளவு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இதுக்கப்புறம் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே.